இந்த ஃபேஸை தான் கமருதனோட இந்த ஃபேஸை தான் பார்வதி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி நிறைய விஷயங்கள் மேனேஜ் பண்ணி நவுந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் தவிர்க்க முடியாத நிலைமை இந்த ஃபேஸை பார்த்துட்டாங்க. ஏன்னா அரோராலாம் இந்த மூஞ்சி இதை விட மோசமான மூஞ்செல்லாம் அரோரா பார்த்தாச்சு. திவ்யா அரோராவாக இருக்கட்டும், சுபிக்ஷாவாக இருக்கட்டும், யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களாம் டு த கோர். வாகர் பிபிடி எல்லாம் உச்சகட்டம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எனக்கு சாண்ட்ரா தூக்கி கொஞ்சம் தள்ளி வச்சிரலாம், நம்ம கடைசியா பேசலாம். இல்ல அது செகண்ட் ஹாஃப்ங்க, அது நம்ம செகண்ட் ஹாஃப் வச்சிருவோம். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம BB9ஓட ஹீரோ ஹீரோயினை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோட ஹீரோல உள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குல்ல, மாஸ்கா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஃபேஸை தான் கமருதனோட இந்த ஃபேஸை தான் பார்வதி பார்க்க கூடாதுன்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் மேனேஜ் பண்ணி நவுந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனா தவிர்க்க முடியாத நிலைமை இந்த ஃபேஸை பார்த்துட்டாங்க. ஏன்னா அரோராலாம் இந்த மூஞ்சி இதை விட மோசமான மூஞ்செல்லாம் அரோரா பார்த்தாச்சு. திவ்யா அரோராவா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும், யாரெல்லாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களாம் டு த கோர். வாகர் பிபிடி எல்லாம் உச்சகட்டம். கமருதன் ஃபேஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஆதிரை யாரா வேணா இருக்கட்டும். ஆனா பாரு கிட்ட கோவங்கள் இருக்கும், அந்த சிடு இருக்கும், அட் டைம்ஸ் வரும். பட் இந்த அளவுக்கு ஒரு ரிவர்ஸ் பாரு எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. நடக்கும்னு நினைச்சேன், பட் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்ன்றது தான். என்னன்னா மேடம் எபிசோடு, நம்ம சண்டே எபிசோட் முடிஞ்ச அன்னைக்கு வாயை விட்டுருக்காங்க. இது வெளியில போனா இருக்குமா இருக்காதான்னு தெரியல. இது டாக்குமெண்ட்ரினா மக்களுக்கு புரியாதவங்களுக்கு சொல்றேன். இந்த ஷோ பதிவு செய்யப்படுது. இப்ப நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலுமே ஹாட் ஸ்டார்ல BB9ஓட சீசன்ஸ் இருக்கும். ஆமா, ஐ மீன் பொதுவா பிபியோட சீசன்ஸ் இருக்கும், அதுல BB9ம் இருக்கும். அண்ட் இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா பாரு நல்லாவே தெரியும். எல்லாமே கிளிப்பிங்ஸா வெளியில எப்படி இது பரவும், எந்த அளவுக்கு இது ரீச் இருக்கும், இது ஒரு காலகட்டம் வரைக்கும் மறையாது அப்படின்றது பார்வதிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க அம்மா வரும்போது இதுக்கு ஒரு கிளாரிட்டி அவங்க அம்மாவுக்கு கொடுக்கணும். அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மக்களுக்கு கொடுக்கணுன்றது தான் அவங்க பிளான். ஏன்னா இப்போ ஒரு வாரமா எங்க அம்மா வந்தா எங்க அம்மாக்கு புரிய வைக்கணும், எங்க அம்மா அப்படி இப்படின்றவங்க இதே தானங்க வைல்ட் கார்ட்ல வந்த போது திவ்யா சாண்ட்ரா யாரா இருந்தாலும் பேசும்போது திவ்யால என்ன சொன்னா பாக்குறாங்க, பார்வதி நீ ஏன் இதெல்லாம் பண்றேன்னு. எங்க அம்மாவை எப்படி சமாளிக்கணும், எங்க அம்மாவை எப்படி ஃபேஸ் பண்ணணும் தெரியும், உங்க வேலையை பாருங்கன்னாங்க. ஆனா அதே பார்வதி ஏன் துடிக்கிறாங்க, 24 hours ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சால் வெறும் தாய்க்கு கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, மக்களுக்கு கொடுக்குற ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுவும் டாக்குமெண்ட் செய்யப்படும் அவங்களுக்கு தெரியும். ஆமா, இல்லனா எப்படிங்க அந்த டாக்குமெண்ட்ன்ற வார்த்தை அவங்களுக்கு தெளிவா வருது, படுறதுன்றது தான் டாக்குமெண்ட்ன்றாங்க அவங்க. அதுதான் கமருதனை ட்ரிகர் பண்ணுது ஒரு பாயிண்ட்ல. இவ வெளியில போனா கூட இருக்கு இல்லன்றா, இப்ப டாக்குமெண்ட்ன்றா, அப்ப இதுக்குதான் இவ்வளவு பண்றாளோ. கமருதனுக்கு இன்னொரு பிரச்சனை பிகினிங்ல இருந்து என்ன இருக்குன்னா, அவங்க அம்மாவோ பிரதரோ யார் வந்தாலும் ஒரு 1 hour 2 hours போதும், அதுலயே பிரச்சனை வரும்னு தான் அவருக்கு தோன்ற ஒரு எண்ணம். ஏன்னா இவங்க சொல்றாங்கல்ல ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி எங்களுது அப்படின்ட்டு. ஸோ 1 hour 2 hours எப்படி கடக்க போறோம் அப்படின்னு யோசிச்சிருக்க நேரத்துல இவங்களுக்கு சாதகமா 24 மணி நேரம் வந்துருச்சு, ஆதிரையினால இப்ப வந்துருச்சு. ஸோ அவர் இந்த 24 hours-உமே இவ எங்கேயாவது ஒர்க்ல இவ தப்பிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணிடுவா. அதான் அடுத்த நாளே சொன்னாரு, நீ உனக்காக என்ன தூக்குல கூட போடுவேன், நீ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னன்னா கமருதீன் பார்க்கும்போது ஒன்ஸ் த பாய் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் கேர்ள்ஸ், ஒரு கேர்ள் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் போனதுக்கு அப்புறம் தலைவன் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஐயா பயங்கரமா இருந்துச்சு. மேக்ஸிமம் இந்த லவ் ஆமா இன்னைக்கெல்லாம் கொடுத்த நாக் அவுட் எல்லாம் பயங்கரமான நாக் அவுட்ஸா இருந்தது. அவர் பேசின சில விஷயங்கள்லாம் பாரு என்னோட இன்னொரு சைடு நீ பார்த்தா தாங்க மாட்ட பாத்துக்க. பாரு பாத்துருக்கு அரோரா விஷயத்துல, ஆதிரை விஷயத்துல, திவாகர் விஷயத்துல, இன்னும் நிறைய பேர் விஷயத்துல கமருதன் FJ கிட்ட இப்ப லேட்டஸ்டா கூட சண்டை போட்டார்ல போன வாரம். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாரு நோஸ் வாட் இஸ் கமருதன். அது தனக்கு திரும்ப கூடாதுன்றதுதான் பாருவோட ஸ்ட்ராட்டஜி. எனக்கு திரும்ப கூடாது,
ஆமா. அப்படின்றது. ஆனா மேடம் அப்பப்போ வாயை விட்டு ஒரு விஷயத்துல அதாவது பாரு என்ன கமருதீன் மண்டையில ஏத்திட்டே இருக்காங்கன்னா, நான் எங்க அம்மா, எங்க அப்பா, அண்ணாலாம் வரும்போது ஒரு விஷயம் பண்ணுவேன். அது எனக்கு சப்போர்ட்டுக்கு நிக்கணும். என் சப்போர்ட்டுக்கு நிக்கணும். அந்த வலியுறுத்தி ஒரு விஷயத்த பண்றாங்க. ஓகே. நம்ம சின்சியர் மூட்லயே ஒண்ணு போலாம். பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு மூட்லயே போனாலும், நான் வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். உலகத்துக்கும் நான் வந்து இத கன்வே பண்ணணும். ஓகே. நீங்க நெனைக்கிற மாரி இப்படி பொண்ணுங்கன்னா கிடையாது. கூட இதுதான். கொஞ்சம் வந்து இந்த உலகம் வச்சு பேசும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல பார்வதி. ஆமா. பொண்ணுங்கன்னா இன்னும் ஓ! ஆமா. ஆமா. அதனால அதுக்கு ஒரு கிளாரிட்டி குடுக்கணும். பிளஸ் எங்க அம்மாவுக்கு ஒரு கிளாரிட்டி குடுக்கணும். அவங்க வயசானவங்க, ஓல்ட் ஸ்கூல் அப்படின்றதுனால, அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி குடுக்கணும் அப்படின்றதுல வந்து அவங்க தெளிவா இருந்தாங்க. எனக்கு என்னன்னா, அம்மா இவ்ளோ தெளிவா இருக்கியே, அப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து இது எதுவுமே நீ பண்ணாம இருந்திருக்கணுமே. ஆமா. ஏன் பண்ண? பண்ணியிருக்க வேண்டாமே. ஆமா. இப்ப நீ அது அதாவது சரி லவ் பண்ணீங்க. லவ் பண்ணா கூட வீட்ல உள்ளவங்க தப்பா சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்கள் பண்ணி பேசியிருக்கீங்க. செயல்கள்ல சில விஷயங்கள் வந்திருக்கு. அவங்க அவங்க அம்மா காது படும், அவங்க குடும்ப காது படும், அவங்க அண்ணன் காது பட, ஊர்க்காரங்க எப்படி பேசுவாங்க, என்ன ஏதுன்றது நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஆப்வியஸா ஆமா. பார்வதி விமர்சனங்கள் வந்து ஒரு போயிருக்கும்ல. ஆங்கர். ஆமாக்கா, பார்வதி ஒரு ம். ஆங்கர் தாண்டி ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் வேற. அப்படிங்கும்போது ஆமா. ஒரு கான்டென்ட் எப்படி கிரியேட் ஆகி வெளியில எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுங்கிறதும் தெரியும்ல உங்களுக்கு. அப்ப நீங்க அப்போ வந்து ஏன் அத பண்றீங்க அப்படின்றேன். ஆ. இன்னொன்னு. இது ம். காலையிலயோ மறுபடி அவர்கிட்ட உட்கார்ந்து அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் கமருதீன் சொல்றாரு. ஒரு விஷயம் நீ பண்ணிட்டு எங்க அம்மாக்கு சொல்லணும், எங்க அம்மா தெரிஞ்சுக்கணுன்ற இது என்ன இது? வீட்டுக்கு போய் நீ பேசினா ஒரு 4 செவுத்துக்குள்ள பண்ற விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கும். ஆமா. இந்த வீட்டுக்குள்ள பேசணுன்ற 1 ஹவர், 2 ஹவர் ஓகே 24 ஹவர்ஸ் என்னன்னா, நான் இப்ப கமருதீன் கிட்ட என்ன கேட்கிறேன், பிரதர் நீங்களும் சேர்ந்து தானே பிரதர் இப்ப இவங்களோட இவ்ளோ கொட்டம் அடிச்சிருக்கீங்க. ஏக்கா, இப்ப கம்முனு அத மட்டும் ஒத்துக்கல. 4 செவுத்துக்குள்ள பேசணும்ன்றீங்களே. ஏன்னா பட் அவரு ஒரு சைடுல என்ன சொல்றாரு, உங்க அண்ணா அடிக்கட்டும், என்ன இது பண்ணிட்டோம், என்ன பண்ணாலும் நான் வந்து நிக்கிறேன். ம். நான் நிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த டென்ஷன் டிக் ஆயிட்டே இருக்கு. ஏக்கா, டிக் டாக், டிக் டாக், டிக் டாக்ன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இது அதான் ஏதாவது ஏக்கா, ஆகுமா? ஏதாவது ஆகுமான்ட்டு. ஏக்கா, இப்ப யோசித்து பாருங்கக்கா. இப்ப ஒரு பொண்ணு வீட்ல இருந்து வந்து கிள்ளின்னு கிழிச்சு ரொம்ப கேவலமா பேசிட்டாங்கன்னா, இப்ப ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல அப்படி கேவலமா பேசும்போது, அது அவருக்கும் தானே அவமானம். நாளைக்கு அவர் கெரியர் பாதிக்கும்ல. பழகியிருக்க வேண்டாங்க. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுல எப்போ? திவாகர் கிட்ட போய் இவங்க பேட் டச்சுன்னு சொல்லி அது வைல்ட் கார்டு உள்ள வந்து சொல்லி இவருக்கு அது தெரியும்ல. ம். இன்னைக்கு அதுக்கு தானே அவ்வளோ பெரிய பிரச்சனை. அதாவது பார்வதியோடயே வெளியில போனா இருக்குமா இருக்காதா அண்ட் டாக்குமெண்ட்ரி அந்த விஷயத்துக்கு சண்டை ஆரம்பிச்சு ம். இவரே தான் சொல்றாரு இவ குள்ளா போட்டுருவாளோன்னு எனக்கு தோணுது மச்சான் அவங்க வீட்டாளுங்க முன்னாடி ஆமா. இவளெல்லாம் நம்ப முடியாது இவ டாக்குமெண்ட்ரின்றா வெளியில போனா இருக்குமா இருக்காதான்றா இவளுக்கே ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது இவளை எப்படி நான் நம்புறது உன் விஷயத்துக்காக நீ என்ன தூக்குல கூட போடுவ நீ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ம். அப்ப இவ வந்து தப்பா நினைச்சுக்காத நான் சொல்றேன் திவாகர் கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு எது பேட் டச். அந்த பேட் டச் நான் என்ன கேக்குறேன் கமருதீன் கிட்ட சரிங்க அந்த பொண்ணு தான் சொல்லுது நீங்க அப்பவே அவாய்ட் பண்ணிருக்கலாமே கமருதீன் நீங்க அதுக்கப்புறம் ஏங்க நீ இப்போ நம்ம ஏதோ ஒரு வகையா அந்த வீட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்கங்க வேற வழி இல்ல சேர்ந்துக்கிறாங்கன்ற ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலுமே ஒரு பக்கம் 18 19 20 வயசுல இல்லையேங்க இவங்க கமருதனுக்கு 32 வயசு ஆகுதுன்னு அவரே நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்றாரு சரிக்கா, அக்கா. பார்வதிக்கு 28 29னே வச்சுப்போம் சரி, எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சொல்ற மாதிரியே நான் வாரேன். பார்வதிக்கு ஒரு 29 வயசுன்னு வச்சுக்கிடுவோம். கமருதீனுக்கு ஒரு 32 வயசுன்னு வச்சுக்கிடுவோம். அவங்க இப்பதான் வந்து அவங்க ஃபேமிலில அன்பு காட்டுற மாதிரி யாருமே இல்ல. அப்படிங்கும்போது ஒரு பொண்ணு வாண்டடா பேச போது ஒரு பையன் ஏமாறதான்க்கா செய்வான். அது பையன் தப்பு. ஏங்க உனக்கு அந்த ட்ரோமா மனசுல இருக்கு அப்படின்னு சொல்ற எனக்கு அது இருக்கு எனக்கு அது இருக்கு எனக்கு அது இருக்கு நீ எப்படி சொல்வ எனக்கு ஒரு லைஃப் இருக்கு நான் சினிமா படம் பண்ணோம் ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம தொடர அளவுக்கு கேவலமானவன் நான் கிடையாது நீ இவ்வளவு பேசி நீ வம்பிழுக்கிறல்ல அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தால் அப்பவே அவாய்ட் பண்ணிருக்கலான்ற இன்னும் கெத்தா இருந்திருக்கும் ஒண்ணும் கிடையாது சரி. இன்னைக்கு எவ்வளவு நேரம் சண்டை போட்டாங்க காலையில இருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் போயிருக்குமா அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல லவ்னு ஒண்ணு இருக்குல்லக்கா. அது அந்த ஏங்க கன்றாவி வெளியில போனா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட்ன்றது ஒண்ணும் இல்ல ஒரு ம். அட்ராக்ஷன் மூட்ல தான் அந்த வீட்டுக்குள்ள நீங்களே இப்ப நான் அவங்க மைண்ட் செட்டுக்கே வரேன் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்குமே பாத்துக்குறோமே இந்த ஃபீல் நல்லா இருக்கே பழகுறோம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்றாங்க ஆனா அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியும் இது வீட்டுக்கு வெளியில வந்தா தொடருமா தொடராதான்னு கேட்டா 95% இருக்காது செட் ஆகாது கமருதீன் இன்னைக்கும் சில விஷயங்கள் சொன்னாரு நான் ஒண்ணுமே இல்லாதவனா என்ன அர்த்தம் எனக்கு சொத்துக்கு எதுவும் கிடையாது எங்க அக்கா இப்பதான் வந்து கஷ்டப்பட்டு ஐடி லோன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அப்பா அம்மா கிடையாது சோ அங்கேயே பார்வதிக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாரு மக்களுக்கு என்ன சொல்ல நான் ஒண்ணும் இல்லாதவன்ட்டு பார்வதி 30 லட்சம் ரூபாய் காருன்றாங்க வீடுன்றாங்க அவங்களுக்குன்னு பூர்வீக சொத்து இருக்கு மதுரையில நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அவங்களுக்கு சோ இந்த பையன் வேற முஸ்லிம் நீங்க ஆமா. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க திஸ் நாட் அ ஜோக் இது ஜோக்கே கிடையாது
ஸோ என்ன கேட்டா கமருதீன், நீ என்ன சொல்லிட்டல்ல, பேட் டச் பேட் டச் பேட் டச், அது கெட்ட பேர் கெட்ட பேர், அந்த கெட்ட பேர் உன் மேல பதிவு செய்யப்படுது, உனக்கு அந்த விஷயம் தெரிய வருதுன்னு போது நீ விலகிட்டு இருக்கணும். நீ அதுக்கு இது பண்ணியிருக்கவே கூடாது, அது வேண்டான்ற நான். அதுதான்க்கா வேண்டாம்னா மறுபடியும் இவங்க பக்கத்துல வாராங்களே, என்ன பண்ண சொல்றீங்க? ஏங்க இவரும் தாங்க போறாரு, வெறும் ஒரு பொண்ணை மட்டும் நீங்க என்னங்க சொல்ல முடியும்? பாரா வராங்க இவரும் தானே போறாரு. 2 பேர் மேலயும் மிஸ்டேக் இருக்கு. அதுக்கப்புறம் காமெடியா சில விஷயங்கள் என்ன ஆச்சுன்னா, மறுபடி அப்படி இல்லடா, நான் அப்படி சொல்லலடா, இப்படி சொல்லடா, அன்னைக்கு நான் அந்த மாதிரி பேசிட்டேன்டான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் கிட்ட என்ன பண்றாங்க, டேய் வந்து அந்த நேரத்துல எனக்கு அது தோணுச்சு, அதனால நான் சொன்னேன்றதா என்ன மறுபடியும் ஊர்ஜிதப்படுத்துறாங்க நான் கமருதீன் கிட்ட. ஆமா, எனக்கு நீ பண்ணது பேட் டச் மாதிரி தான் தோணுச்சு, அதனால தான் நான் திவாகர் கிட்ட சொன்னேன்னாங்க. அதனால தான் மறுபடியும் கோவத்துல ஏந்திருச்சு அமித் வரும்போது, இந்த மாதிரி ஆள்கிட்ட நான் பழகி இருக்கேன், இப்ப தெரியுது என்ன மாதிரி ஆள்கிட்ட நான் பழகி இருக்கேன்னு அவ சொல்றாடா. அந்த அப்ப எனக்கு தோணுச்சு நான் பண்ணேன். அப்ப அவ என்ன சொல்ல வரா, அப்ப அது பேட் டச்ன்ற மாதிரி தான் சொல்றா, அவ மாறி கிடையாது. பேட் டச்ன்னு எனக்கு அப்ப தோணுச்சு, அதை தான் சொல்றேன்றதா போய் சேரை வெட்டி உதைக்கிறதா இருக்கட்டும். கமருதீனை வந்து பார்வதி பேபி அப்படின்னும் போது, பேபி என்ன சொன்னா, செருப்பால் அடிப்பேன்னு சொன்னது. செருப்பால் அடிப்பேன்னு தானே சொன்னாங்களே. சாவடிச்சிருவேன்னு சொல்றது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஆக்சுவலா அது ஹீரோயிட்டிக்கா இருந்தது, பட் அது தவறுதான். அந்த சோஃபால பார்வதி அப்படி நிக்கும் போது என்ன சொன்னா, பேட் டச்னு உனக்கு தோணுதா, நான் பண்ணது அப்போ பேட் டச், கால் அப்படி தூக்கி போட்டு இப்படி அப்படி நின்ன உடனே பார்வதியோட லுக்க பாக்கணும். இவன் ஓவரா பண்ற, நீமா சரியில்லையே அந்த மாதிரி சொல்றேன். அது வந்து அந்த ஆளு ஒரு கெத்தா ஒரு விஷயம் பண்ணி அதை பண்ணி என்னடி நினைச்சுன்னு இருக்கு நீ மனசுல, என்ன நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஒண்ணு பண்ணது. பட் என்ன கேட்டால் ஒரு தவறு, ஒரு பெண் கிட்ட போயிட்டு அப்படி பண்ண, பட் அந்த கோவத்துல பண்ணதா கமருதீன். ஒரு பிரேக்கப் பாய்ஸ்க்கு தான் தெரியும் அது எப்படி இருக்கும். பிரேக்கப் எல்லாம் ஆவலங்க, கம்மன் இருங்க. எங்க பிரேக்கப் ஆச்சு? எல்லாம் போதா, எல்லாம் முடிஞ்சு நான் பழகி இருக்கவே கூடாது, பேசி இருக்கவே கூடாது, அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடி அவருக்கு வந்து பதவி ஏற்பு விழா நடந்தது. கமருதீனுக்கு என்ன நடந்தது? சரிக்கா, நான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்றேன், நீங்க தப்புன்னு சொல்றீங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த வழி இருக்குல்ல, ஒருத்தர் நம்புறோம், ட்ரஸ்ட் பண்றோம், விட்டு போறானுங்க போது ப்ரோ, அததான் ப்ரோ நான் சொல்றேன். ஒரு பொண்ணு பேட் டச்னு சொல்லி இருக்கா ப்ரோ, அவளை உனக்கு என்ன 10-15 வருஷமா தெரியுமா? பிக் பாஸ் வீட்ல தானே தெரியும். நீ பழகுன கொஞ்ச நாள்லயே உன்னை பேட் டச்ன்றா. உனக்கு அந்த ட்ரோமா இருந்திருந்தா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பழகி இருக்கவே கூடாது. நீயே சொல்ற நிறைய இடத்துல என்ன ரிஜிஸ்டர் பண்ற கமருதீன், இவ என்ன வேணா பண்ணுவா, இவளோட ஜஸ்டிபிகேஷனுக்காக இவளை நம்ப முடியாதுன்ற. எங்க உண்மை சொல்லட்டுமா, கமருதீனுக்கு பார்வதி மேல ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு, நம்பிக்கை கிடையாது. அந்த பொண்ணுக்கும் இருக்கு. வெளியில போனா இங்க இருக்கிறதுனால நம்ம இவ்வளவு ஆட்டம் போடுறோம், வெளியில போனா இது இருக்காதுன்ற மைண்ட் செட்ல தான் ஆக்சுவலா இருக்காங்க 2 பேருமே. ஆனா கமருதீன் இப்ப பார்வதி இந்த வீட்டு ஆளுங்க வருவாங்க பண்ணணும், நீ எனக்காக நிப்பியான்ற டிராமால என்ன சொல்றாப்புல, நான் நிக்கிறேன், நான் பண்றேன், நான் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா கூட போய்க்கலாம். அப்ப நெக்ஸ்ட் லெவல்னா என்னன்னா கல்யாணம் போகணும்னா கூட போய்க்கலாம் அப்படின்னு ஒரு பாசத்துல தான் ஒண்ணு பண்றாரு, நான் இல்ல சொல்லல. பட் அப்பவே நீ விலகி இருக்கணும்ன்ற, விலகி இருந்தால் இவ்வளோ குரோத் ஆயிருக்காது, இவ்வளோ பிரச்சனையா இருக்காது. இன்னைக்கு அவ சேஃபர் சைடு ஆயிக்கணும், அவங்க அம்மா கிட்ட ஜனங்க கிட்ட டாக்குமெண்ட்ன்றாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்துல ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்ன்றதுல தீவிரமா வேலை செய்யறாங்கன்றது தான் நான் சொல்றேன். புரியுதுக்கா, அது இன்னொன்னு, வீட்டுல போய் பேசிக்கலாம் கமருதீன் சொல்றாரு. ஓகே, கரெக்டான விஷயம் தான், இது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், வீட்டுக்கு போய் பேசுங்க, அதெல்லாம் நான் சொல்ல. ஆனா எதுக்கு ஊர் உலகம் முன்னாடி பேசணும்ன்றீங்களே? ஊர் உலகம் முன்னாடி தானே நீங்க ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப ஊர் உலகம் முன்னாடி ஒரு கன்ஃபெஷன் பண்றது, பார்வதி பண்றது ஒரு பக்கம், அதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலன்ற. கொட்டை அடிக்கிறது அடிச்சிடுறீங்க பிரதர், ஒரு 60 கேமரா முன்னாடி கொட்டை அடிச்சிடுறீங்க, மைக்லயும் பேசிடுறீங்க. நீங்க என்ன, உங்களுக்கே மனசாட்சிக்கு தெரியுது இது எப்படி வெளியில வந்திருக்கும்ட்டு. அப்ப பப்ளிக்கா இவ்வளவு பண்ணும் போது பப்ளிக்கா அவங்க பேரண்ட்ஸையும் ஃபேஸ் பண்ணுங்கன்ற கமருதீன் கிட்ட நானு. கமருதீன் இப்ப ஃபேஸ் பண்ண ஓகே தானே சொல்றாப்ல. இல்லையே, அவருக்கு 24 ஹவர்ஸ் இஷ்டம் கிடையாது. அவங்க அம்மா வரதுலயோ அவங்க அண்ணா வரதுலயோ 24 ஹவர்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுதான் பிரச்சனை. அவர் மேலயும் ஏங்க, நான் ஈக்குவலா 2 பேர் மேலயும் இப்படி வச்சுக்கலாம். இப்ப மேலயும் தப்பு இருக்கு, அவங்க மேலயும் தப்பு இருக்கு. இப்ப நான் எதுக்கு நான் சொல்றேன், இப்ப மெஜாரிட்டியா இப்ப பார்வதி அம்மாவோ இல்ல பார்வதி அண்ணன்மார்களோ வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ணங்க ஒரு 2 பேர் பார்வதி அம்மா வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து கமருதீனை 24 மணி நேரமும் டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தா கமருதீனோட கேரியரே பாதிக்கும்க்கா. அவங்க ஒரு உண்மையிலே கெட்டவ மாதிரி தோணும். புரியுது? அப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ற ரெஜிரா. இப்ப நம்ம அவர் யோசிக்கிறார்ல, ஆல்ரெடி இவ வந்து பேட் டச்னு ஒரு பேரை ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கா, என்ன அசிங்கம் பண்ணி வச்சிருக்கா, அவர் அடிச்சுக்கிட்டாரு பாத்தீங்களா இன்னைக்கு. அம்மா சத்தியமா அந்த மாதிரி நான் பண்ணலன்னு தொடையில தட்டுறது, தலையில தட்டுறது, அது ஃப்ரஸ்ட்ரேஷன்.
அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் அது. ஓகேவா? நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து என்ன அசிங்கம் பண்ணுவாங்க, அவங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்க, அந்த 24 ஹவர்ஸ் எப்படி இருக்கும்னு ஒரு தாட் இருக்குல்ல. இதே கவனம் சில விஷயங்கள் அந்த வீட்ல பார்வதியோட பண்ணும்போது இவருக்கும் இருந்திருக்கணும். பார்வதி இப்போ ஒரு ட்ராமா பண்றாங்களா, ஐயோ எங்க அம்மாக்கு ஷீ 72, அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், எங்க அண்ணனுக்கு என் ஃபேமிலிக்கு இந்த உரிமை இருக்கு, கேள்வி கேட்கிறேன், அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும், இது டாக்குமெண்ட் ஆகும், வெளியில போனா என்ன ஆகும், என்ன தெரியும். அதுதான் சொல்றேன். அவங்களும் ஒரு விஜேவா இருக்கிறவங்க எத்தனை இன்டர்வியூஸ் பண்றாங்க, ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு ரியாலிட்டி ஷோ போயிட்டு வந்திருக்காங்க, சர்வைவர்னு ஒரு ரியாலிட்டி ஷோ போயிட்டு வந்திருக்காங்க, குக்கு கோமாளியில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, படங்கள்ல நடிச்சிருக்காங்கன்னும் போது ஒரு பிக் பாஸ்க்கு வந்தா என்ன வெளியில எப்படி போகும், பாசிட்டிவா நெகட்டிவா, அது எப்படி வைரலா போகுன்றது அவ்வளோ கூடவா பார்வதிக்கு தெரியாம இவ்வளோ எக்ஸிகியூஷன் பண்ணியிருப்பாங்க? தெரிஞ்சுதான் பண்றாங்கன்னு சொல்றேன் ரெஜிரா. தெரிஞ்சு பண்ணிட்டு அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும்னு ஒரு டிராமா பண்றாங்களா, அதை தான் ஏத்துக்க முடியலன்ற. அதுதான்க்கா சொல்றேன், பார்வதிக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கு, கமருதீனுக்கு அவ்வளவு நாலேஜ் கிடையாதுக்கா. பார்வதி வலையில தான் கமருதீன் விழுந்துட்டாப்ல. இப்ப என்னன்னா ஏங்க எத்தனை பேர் அட்வைஸ் பண்ணாங்க, சும்மா நான் வீட்டுக்குள்ளேயே சொல்றேன். வினோத்தை கூட நான் சொல்லி சொல்லி சலிச்சு போயிட்டாரு. இந்த வீட்டுல டாக் பண்ணாதடா, வெளியில போய் பாத்துக்கலான்றது. ஒரு வீடியோ வந்தது, ஆரியன் ஒரு ஹீரோ, அவரோட ஃப்ரெண்டு, நீ எதுக்காக என்ன பர்பஸ்க்காக வந்த அப்படின்னு அவரு ஒரு அரோராவை பத்தி இன்னைக்கு பேசினாரு தெரியுமா. பார்வதி, அமித், வினோத் இருக்கும்போது நீ வந்து இந்த பேட் டச்னு ஒரு சொல்லி நான் ஹர்ட் ஆகி இருக்கும் போது அரோரா தான் என கூட இருந்து என்னை தேத்துனா, என்னை ஒரு குட் நோட்டுக்கே கொண்டு வந்தா. குட் நோட் இன் த சென்ஸ், நான் ரொம்ப சோர்ந்து இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனல் பண்ணி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணா, அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது. சோ அரோராவோட பாயிண்டையுமே அங்க சொல்லி ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்றாப்ல. நான் என்ன கேக்குறேன், தவிர்த்திருக்கலாமேங்க, இவ்வளோ முத்த விட்டுட்டு இப்ப லபோ திபோன்னு அடிச்சுக்கிறது என்ன பாயிண்ட் இருக்குன்னு கேக்குறேன் நானு. அதுதான்க்கா சொல்றேன், இப்ப சோக்குல வரதுக்கு முன்னாடி தான் உங்க அம்மா தவறி இருக்காங்க. ஒரு அன்புக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஆளுகிட்ட போய் அன்பு கொடுத்தா பின்ன அவர் உடத்தாக்கா செய்வாரு. அந்த அன்பு தான் நடுவுல வந்து வழி மாறி போகுது, டபுள் கேம் விளையாடுது, ஃபேக்கா இருக்குன்னு தெரியுதுல ப்ரோ. அப்ப விலகி இருக்கணும்ல, அததான் சொல்றேன். அந்த நீ என்ன கேட்டா 2 பேர் மேலயும் மிஸ்டேக் இருக்கு. நான் ரொம்ப இன்னொரு விஷயம் இருக்கு, வினோத்தும் அமித்தும் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒருவேளை அவங்க வீட்டுக்கு வந்து இத பத்தி எல்லாம் பேச வேணாம், வீட்டுக்கு போய் பேசிடலாம்னு சொல்லிட்டு அவங்க இதை பத்தி பேசாமே இருந்துட்டாங்கன்னா, இந்த கமருதீன் பார்வதி டாபிக்க பாரு வீட்டுல எடுக்காமே இருந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வாய்ப்புகள் இருக்குல்ல. இதுங்கதான் அசிங்கம் பண்ணுது பப்ளிக்கா, நம்மளும் ஏங்க போற அன்னைக்கு ஒரு நாள் அசிங்கம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டாங்கன்னா பாக்கலாம். ஆனா 2 பேருமே என்ன கேட்டா, பார்வதி ஒரு 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 விஷயத்த சின்சியரா ட்ரூன்றாங்க. எனக்கு இப்பயும் அதுல கேம் தான் தெரியுது. அதுலயும் அவங்கள எப்படி சேவ் பண்ணிட்டு இந்த கேமை விளையாடலான்றத பயங்கர உன்னிப்பா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நவுறாங்கன்றது பயங்கர ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க. கமருதீன் என்னன்னா, ஒரு ஒரு விஷயத்துல போய் உள்ள விழுந்துட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாம ஒரு மாதிரி ஒரு ட்ரோமால தான் இருக்காரு. ஆக்சுவலா ட்ரோமா இல்ல, தவிக்கிறாரு, பாடுபடுறாரு. பார்த்தா ஆமா ஆமா ஆமா, எல்லா கொட்டமும் அடிச்சுட்டு தவிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. விடுங்க. அடுத்தது இப்போ திவ்யா சாண்ட்ரா வரைக்கும் இந்த விஷயம் போதா? அதாங்க ஒண்ணு மட்டும், பசங்க ஏமாந்தே பழகிட்டானு என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? அதுதான் அப்படிலாம் கிடையாது. பெண்கள் ஆண்கள் எல்லாமே ஈக்குவல். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டாபிக், யார் எப்படி உண்மையா நடந்துக்கிறாங்க அப்படின்றதுதான். ஓகேவா? என்ன கேட்டா 2 பேர் மேலயும் மிஸ்டேக் இருக்கு. சரி, ஓகே. அண்ட் அது அவங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதோட விஷயங்கள் தான் இன்னைக்கு போச்சு. அண்ட் வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து இந்த டாபிக் வந்து கமருதீன் சொல்றாரு, அவ இப்படி சொல்றாக்கா, பேட் டச் அப்ப எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் சொன்னேன்றப்ப அவள் மனசுல இருந்ததுனால தானே அப்ப அதை பண்ணிருக்காக்கொன்றான உடனே பக்கத்துல திவ்யா அதை கேட்டுன உடனே திவ்யா கரெக்டா கேள்வி கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க, பார்வதியை பத்தி நீ வந்து ஒரு அதாவது பாருவோட கேமியே ஸ்ட்ரக்சரா சொன்னாங்க. எனக்கு திவ்யா பேசுறது சூப்பரா இருந்துச்சுக்கா, ரிவ்யூ மாதிரி செம்மையா பேசிட்டாப்ல. நல்லா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் கேஓஸ்னா பிரச்சனை உருவாக்குறது ஒண்ணு, அது ஸ்ட்ராட்டஜி. 2வது கமருதீன் லவ்க்கு அப்புறம் ஒரு பேட் டச்னு ஒண்ணு பண்ணேன், பேட் டச் ஒர்க் அவுட் ஆகலன்னா மறுபடியும் லவ்க்குன்னு ஒண்ணு வந்திருக்கு. இப்ப எதுக்கு இந்த பிரச்சனையில மறுபடியும் பேட் டச் இதெல்லாம் கொண்டு வரணும், வேற வேலை கிடையாது, வீடு அமைதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக ஒண்ணு பண்றோம். உனக்கு பேட் டச்னு தெரியும் போதே அடிக்க வேண்டியதானே, அவனை இது பண்ண வேண்டியது. அவனை வந்து இதே ஒர்க் அவுட் பண்ணும்போது இங்க புடி, அங்க இதுவா இருக்கு, இங்க தூக்கு அங்க தூக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணும்போது சொல்றது, நீயும் லிவிங் ஏரியால இருக்கும்போது கையை பிடிச்சிக்கிற, சாஞ்சிக்கிற, எல்லாம் பண்ற. அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நீ இப்படி எல்லாம் பேசுவ, பேட் டச்சுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதான்னு சூப்பரா கேட்டாங்க திவ்யா. ஆமா, அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க தெரியுமா, இப்ப கண்டென்ட் முடிஞ்சு போச்சு, இப்ப லவ் பிரேக்கப் கண்டென்ட் எடுத்து வரணும் அவளுக்கு. இப்ப வீட்லயும் இப்ப வந்து ஒரு வாரமா ஃபேமிலி வீக்கோட கேமை தான் இப்ப எடுத்துட்டு வராங்க பார்வதி.
பார்வதியும் கமருதனுக்குள்ள ஓடுற டாபிக் என்னன்னா, அம்மா வந்தா என்ன கதை, அம்மா வந்தா என்ன கதை, அம்மா வந்தா என்ன கதை. ஆமா. அதை நான் இப்படி ஹேண்டில் பண்ண போறேன், அதுக்கு நீ இப்படி கூட இருக்கணும், இதுக்கு நடக்கணும், இதுக்கு நடுவில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் இவங்க கேம் பிளே இப்போ போயிட்டு இருக்கு. ஆமா. ஸோ அதை வச்சு திவ்யா சூப்பரா சொன்னாங்க. அடுத்தது அரோரா ஒரு அட்வைஸ் சூப்பரா இருந்தது. ஏன்னா அரோரா கிட்ட முன்னாடியே அந்த டாபிக் போகும்போது அரோரா வந்து அப்ப சமாதானப்படுத்தி இதெல்லாம் பேசக்கூடாது பண்ணக்கூடாது, அவங்க எப்படி அதை சொல்லுவாங்க அப்படின்னு. அண்ட் கமருதன் கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, பட் நான் உங்ககிட்ட பழகிருக்கேன், நான் ரொம்ப சேஃபா ஃபீல் ஆயிருக்கேன், எனக்கு அந்த மாதிரி பேட் டச்னு எதுவுமே தோணுது கிடையாது, அந்த பொண்ணு அப்படி சொல்லக்கூடாது. இன்னொன்னு, இங்க டாஸ்க் விளையாடி நீ ஜெயிச்சிட முடியாது, இங்க ஜனங்களோட ஓட்டு வரணும்னா உன் குணத்தையும் சேர்ந்து இருக்கு இந்த கேம். ஸோ வந்து நீ அதை ஃபோக்கஸ் பண்ணு, அந்த பொண்ணோட உட்காந்து இது கிளாரிஃபை பண்ண, அந்த பொண்ணு உனக்கு கிளாரிட்டி கொடுக்கணும், கொடுப்பா அப்படின்னு அந்த பொண்ணுமே ரொம்ப ஜென்டிலா ஹேண்டில் பண்ணிச்சு. ஏன்னா 24 ஹவர்ஸ்ல நான் பார்க்கும்போது என்ன சொல்லுச்சுன்னா, கமருதன் இன்னும் 2-3 வாரம் தான் இருக்கு, நீ வந்து இதுவே கேட்டுச்சு, இந்த சேரை எட்டி உதச்சிட்டேன் அரோரா, எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் ஏன் பண்ற, நீ பண்ண அதை ஜனங்க பாக்குறாங்க. இன்னொன்னு, அவங்க இந்த பேட் டச் இதெல்லாம் பேசவே கூடாது, தப்பு. இது ஏன் இன்னொன்னு, இந்த டாபிக்கே அப்படியே மூடிருங்க, இதை பத்தி பேசாதீங்க, இல்லையா உட்காந்து அதை கிளாரிட்டி பண்றீங்க. இது வந்து நீ ஒரு பிசிக்கல் டாஸ்க் இது விளையாடியே உன்னால டைட்டில் ஜெயிக்க முடியாது, மக்களோட ஓட்டு வேணும் நீ டைட்டில் ஜெயிக்கணும்னா, அதனால நீ பேசு, அந்த பொண்ணு கண்டிப்பா உனக்கு வந்து ஒரு க்ளோஷர் கொடுப்பாங்க அப்படின்றது ரொம்ப ஜென்டிலா மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் கேப்டன் ஆகி இந்த வாரம் கேப்டன் ஆகிய கமருதனை கூப்பிட்டு பதவி ஏற்பு விழா. அங்கே பிக் பாஸ் சொன்னாரு, கமருதன் யாரு கரெக்டா மைக்க மாட்டணும், கமருதன் மத்தவங்க மாட்டாங்க கரெக்டா பாக்கணும், கமருதன் லிவிங் ஏரியாக்கு ஃபர்ஸ்ட் வரணும், யாரு கமருதன். அதாவது என்னன்னா, உனக்கு ஒரு பதவி வந்திருக்கு, குழந்தைத்தனமா இது விட்டுடாதப்பா சாமி, காப்பாத்திக்கணும்னு நினைச்சா காப்பாத்திக்கோ, இல்லைன்னா உன் இஷ்டன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு அலர்ட் அலாம் ஒன்று கொடுத்து, இல்லை பிக் பாஸ் நான் ஒரு பாய்ன்றதை தாண்டி ஒரு மேனா நான் வந்து இந்த கேப்டன்சி பண்ணுவேன் அண்ட் சப்போர்ட் பண்ண டீம் ஐ மீன் கண்டஸ்டன்ஸ்க்கு நன்றினாரு. அண்ட் 24 ஹவர்ஸ்ல சபரிக்கு தேங்க்ஸ் சொன்னார். என் மச்சான் சபரி வந்து அந்த நேரத்தில் எனக்கு பயங்கரமா ஒரு சப்போர்ட்டரா நின்று ஹெல்ப்பரா நின்று எனக்கு சூப்பரா பண்ணி கொடுத்தான், தேங்க்யூ மச்சான் அப்படின்றது. அண்ட் நானுமே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் கொண்டிருக்கேன், பட் அதையும் தாண்டி இந்த பொசிஷன் எனக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்னு நினைக்கிறேன், நான் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன், சூப்பரா பண்ணலாம். ஓகே, டீம்ஸை பிரிச்சிடலாம் போல டீம் எல்லாம் பிரிச்சுட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் இவருக்கும் பாருவுக்கும் மறுபடியும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி வா பேசிட்டு வந்துடலாம்னு சொல்லி கமருதன் தான் கூப்பிட்டது. அப்போ கமருதன் ரொம்ப தெளிவா என்ன கேட்கிறாரு, எனக்கு இப்பவே கிளாரிட்டி கொடுத்துரு, என்னால உங்ககிட்ட இப்ப நான் உங்ககிட்ட பழகணும்னா எனக்கு நீ இது கிளாரிட்டி கொடுக்கலன்னா என்னால உங்ககிட்ட பழக முடியாதுடி, நீ வேணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன், புரிஞ்சுக்கோ, உன் ஃபேமிலி வந்தா என்னால ஹேண்டில் பண்ண முடியும் போது பார்வதி சொல்றாங்க 200% என் மேலதான் தப்பு, நான் ஏதோ ஒரு மைண்ட்ல அன்னைக்கு பேசிட்டேன், திவாகர் அதை வச்சு ஒண்ணு பண்ணிட்டாரு, எனக்கு புரியுது, நான் தான் தப்பு அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுத்த உடனே 2 பேர் சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃபைன், எனக்கு இப்போ இது ஓகே, இப்போ என்னால உன்கிட்ட இதெல்லாம் மனசுல வச்சுக்காம உனக்கு பண்ண முடியும். ஆனா நான் உனக்கு சொல்லவா, இவ்வளவு பார்வதி சொன்ன பிறகும் ஏதாவது பிரச்சனை இல்லை, கண்டிப்பா நீ அப்பவே திவாகர் கிட்ட பேட் டச்ன்னு சொன்னியே, அப்ப நீ வந்து நான் இல்லடா என் மேலதான் தப்பு 200% அப்படி இப்படின்னு நடிச்சேன், இதே கமருதன் மறுபடியும் எடுப்பாரு இந்த டாபிக். இந்த நேரத்துக்கு சப்சீட் ஆயிடுச்சு, இந்த நேரத்துக்கு அந்த டாபிக் சப்சீட் ஆயிருக்கு தவிர்த்து எனக்கு என்னமோ மறுபடியும் இந்த சண்டை வரும் தான் தோணுது. சமாதானம் ஆயாச்சு, ஹக்கிங் எல்லாம் பண்ணி சமாதானம் ஆயாச்சு, லவ் கிடையாது. அப்பயும் பாருங்க ஏமாந்துடுறோம், என்ன பண்றதுனே தெரியல, கொஞ்சம் கன்சோல் பண்ணா. ஏமாத்துனா நீங்க ஏன் பிரதர் ஏமாறுறீங்க, ஏமாந்துட்டு ஏமாத்துறாங்கன்னு எப்படி ஏமாத்துறாங்க, ஏமாளிங்க தான் முட்டாளுன்னுவாங்க. ஆக்சுவலா நம்ம அதை தான் தெரிஞ்சுக்கணும். சோ இன்னொன்னு, மேபி பாரு உண்மையாலுமே இல்லடா அப்படி இல்லடா நான் அப்படி நினைக்கலன்னு உண்மையாலுமே சொல்லியிருக்கலாம், இல்ல கமருதன் இந்த நேரத்துல சமாதானப்படுத்தினாதான் நம்ம இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும், அவன்கிட்ட சரண்டர் ஆயிடலாம், சரண்டர் அவர் தான் நம்மளுக்கு குட்ன்றது கூட சரண்டர் ஆயிருக்கலாம். ஏன்னா கமருதனோட ஃப்ரெண்டு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பொண்ணு இப்ப வேணும்ட்டு இந்த ஃபேமிலி வீக் வச்சு அவங்க குடும்பம் வராங்க அது வராங்க இதை பண்றாங்கன்னு பயப்படுற மாதிரி ஒரு சீனை விளையாடுது, அந்த பொண்ணு கேம் தான் விளையாடுது கமருதனை வச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இப்போ நாளைக்கு விளையாடுவாங்க, கேம் தான் விளையாடுவாங்க, மனசை வச்சு பார்க்கலாம். எனக்கு என்னமோ அவரை இந்த நேரத்துல சமாளிக்கணும்ன்றதுக்காக ஒரு விஷயம் பாரு பண்ண மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ்ல உண்மையாலுமே வருந்தி சொல்றாங்களோ அப்படின்னு கூட தோணுச்சு. பட் எனக்கு அதிகபட்சம் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா சமாளிக்கிறதுக்காக போட்ட ஒரு பிட்டா தான் தோணுச்சு. சோ அண்ட் ஹக்கிங் சீன்ஸ் எல்லாம் போய் முடிஞ்சிருச்சு, அந்த சோலி முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்பயாவது சூடு சொன்ன வந்து கமருதன் கேம் விளையாடுவாருன்னு நினைச்சேன், மறுபடியும் போய் சாக்கடையில தான் விழுந்திருக்காரு.
லவ்னு பசங்க ஏங்க ஏமாந்துடுறாங்க. விஜய் சேதுபதி சாட்டர்டே எபிசோட்ல கமருதன் பார்த்திருந்துக்கோங்கன்னு சொல்லி கூட நீ எல்லாம் பண்ணிடுற, ஸ்டார்ட் எல்லாம் பண்ணிடுற, ஆனா ஒரு இடத்துல அப்படியே சறுக்கி மயங்கி ஓகேடி ஓகே பாரு அப்படின்ற மூடுக்கு வந்துடுற. என்ன அதுதான் பண்றது? லவ்ல விழுந்துட்டாலே பசங்களுக்கு பெருசா வந்து அதை நாங்க வந்து பிளைண்டா நம்புவோம். இவர் எதிர்த்து வந்து வாரானா எதிர்த்து கமருதீனுக்காக நின்றோம். சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல மக்களே. இல்ல இவர் ஆண்கள் இனத்துக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்ன கேட்டா ஆண்கள் பெண்கள் ரெண்டும் அப்படி இருவரும் இல்ல. ஈக்குவலான மனிதர்கள் தான், இல்ல ஈக்குவலான இமோஷன்ஸ், ஈக்குவலான பவர் இருக்கிறவங்க தான். அதனா ஆண்கள் பெண்கள் அப்படிலாம் கிடையாது. பெண்கள் அப்படி ஒரு சொல்லல. பிரச்சனையில ஆண் தப்பா பெண் தப்பான்னு பார்த்துட்டு யார் சைடு சாயணும்ன்றது அந்த பிரச்சனை டிசைட் பண்ணணும். சரி சரி. ஆண்கள் தான் இப்படி பெண்கள் தான் அப்- இப்படி நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அது தவறு. அப்படி சொல்லலக்கா. நான் பொதுவா சொல்லும் போது நீங்க அதை இதோட ரிலேட் பண்ணி சரி, பார்க்காதீங்க. ஓகே உங்களுக்கு ஓகே ஓகே ஃபைன், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஓகேவா? தெரியும். இவங்க தெரியும். சேர்ந்துட்டாங்க. இப்ப பார்க்கலாம். ஓகே. இப்ப பார்க்கலாம். ஐ மீன் சாரி, கமருதீன் ஃபேமிலி வரும்போது பார்வதி அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க, என்ன மாதிரி சினாரியோ நடக்குது. அதே மாதிரி பார்வதி ஃபேமிலி வரும்போது இவங்களுக்கு சினாரியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் சொல்லிட்டு அடுத்தது நம்ம சாண்ட்ராவோட டாபிக் ஸ்கிப் ஆக போறோம். நாளைக்கு காலையில கனி, ஐ மீன் சாரி, இன்னைக்கு காலையில கனியோட ஃபேமிலி உள்ள போயிருக்காங்க, மத்தியானம் சபரியோட ஃபேமிலி போயிருக்காங்க, ஈவினிங் வினோத்தோட ஃபேமிலி போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு 3 ஃபேமிலி வந்து உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கு. அதை நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். ம். இன்னைக்கே வந்து அப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணாரு, இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு டாஸ்க், ஒரு ஃபேமிலியை பார்க்கறதுக்கு கூட நீ ஒரு டாஸ்க்கை விளையாடணும். அந்த டாஸ்க்ல நீ ஜெயிச்சிட்டனா உன் ஃபேமிலியோட நீ இருக்கலாம். நீ எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறியோ அந்த நேரமும் குறைஞ்சிக்கிட்டே வரும் உன் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றது. நீ ஒரு வேளை தோத்துட்டனா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க, நீ பார்க்க மாட்டேன். அங்கேயும் ஒரு லிட்டிகேஷன் வைக்கிறாரு. ஆனா எனக்கு வந்து இந்த டாஸ்க்ல ஒரு சின்ன சங்கடம் இருக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எமோஷனலா இருக்காங்க. இப்ப பசங்க பிரச்சனை இது ஒரு சில நேரம் எனக்கே தோணுச்சுங்க, எனக்கே தோணுச்சு எதுக்குங்க இதெல்லாம் வச்சு வேற. அவங்களுக்கு என்ன தெரியுமாங்க, அவங்களுக்கு என்ன எனக்கு எப்படி தோணுதுன்னா, எமோஷனல் விட்டுடுங்க, இந்த ஒரு லாட் வாரம் விட்டுடுங்க. எல்லாருமே ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணி அதுல என்ன குட் பேட் வரும், அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து இவங்களோட மிஸ்டேக்ஸ் பிளஸ் எல்லாம் என்ன சொல்ல போறாங்க, இதுலயே பயங்கர யோசனை இருக்கும் போது இதுலயும் ஒரு கேமை வச்சு ஏன்டா போட்டு இவங்களை அழுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனாலுமே மென்டலி ஒரு டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு கேம் நாங்க கொடுக்குறோம். அண்ட் டிக்கெட் டு ஃபினாலேக்குமே இது உதவும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் எனக்கு கேட்டா ஃபேமிலி வீக்குக்கு இந்த டாஸ்க் எல்லாம் தேவை கிடையாது. ஆமா. ஓகே, அது இன்னும் இமோஷனலா அவங்கள டவுன் பண்ற மாதிரி தான் இருக்கு அந்த டாஸ்க் எல்லாமே. ஆமா. ஏன்னா அந்த பதட்டத்துல கை கால் ஓடாது. நல்லா விளையாடுறவங்க கூட சொதப்புவாங்க. கொஞ்சம் மீடியமா இருக்கிறவங்க இன்னும் சொதப்பி போய் அந்த இடத்துல ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்படுவாங்க. எதுக்குடா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று பேசின மாதிரி சாண்ட்ரா ஃபேமிலி அந்த ஒரு டோர் இப்படி எல்லாருமே வந்து அந்த ஃப்ரண்ட்ல நின்னுட்டார். என்ன சொன்னார்னா பாட்டு ப்ளே பண்ணோம். கனி அழுதுட்டாங்கக்கா. ஆமா ஏங்க, என்னங்க அவங்களுக்கும் பசங்க இருக்காங்களோ இல்லையோ குடும்பத்தினரை பார்க்கும் போதே அழுக வந்துடும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பாக்குறோன்றதே ஒரு பெரிய ஃபீலிங். ஸோ எல்லாருமே ஃப்ரண்ட் ஏரியால வந்து நின்னுணும், பாட்டு ப்ளே பண்ண உடனே வந்து நின்னுணும். அண்ட் அந்த டோர் ஓபன் பண்ணும்போது நீ உன் ஃபேமிலியை பார்ப்ப, அந்த டோர் க்ளோஸ் ஆயிடும், உனக்கு டாஸ்க் வந்துடும், நீ ஓடணும்ட்டார். ஸோ அந்த பாட்டு கேட்கும் போதே ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனல். எல்லாருக்குமே மெயினா கனிக்கும் சாண்ட்ரா வினோத்துக்கு சொல்ல முடியாது, ஏன்னா தந்தை பாட்டு தான் அவருக்கு வரணும். ஆமா. ஸோ எனக்கு தோணுது என்னன்னா, சபரி வந்து அவரை கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டாரு. அம்மா பாட்டு போட்டோன்னே எங்க அம்மா வராங்களோ நான் நினைச்சிட்டேன் அப்படி இப்படி. சாண்ட்ராக்கு ஆல்ரெடி அந்த பதட்டம் இருந்தது. அண்ட் கனியோட பதட்டத்தை பார்க்கும்போது ஐயோ என்னடா பாவம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ டோர் ஓப்பன் பண்ண பிரஜின் 2 குழந்தைங்க அழகா ஹார்ட் காமிச்சிக்கிட்டு அந்த ஆசையை காமிச்சிட்டு டோரை மூடனோட சாண்ட்ரா பதறி அடிச்சுன்னு அந்த டாஸ்க் ரூம்க்கு ஓடினதா இருக்கட்டும். இன்னைக்கு இந்த சினாரியோ பார்க்கும்போது எனக்கு எங்கேயுமே சாண்ட்ரா ஒரு நடிப்பு மாதிரியே தோணலைங்க. என்ன இருந்தாலுமே கேம் ஷோ பக்கத்துல வைங்க, பசங்கன்னு வந்துட்டாலே அம்மா தாங்க. நம்ம அது அந்த இடத்த ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்த உள்ள போயிட்டு அந்த பால் அடுக்கிறது நம்மளுக்கு இங்க சீக்கிரம் காமிச்சாங்க. ஆக்சுவலா அவங்க டாஸ்க் ஏரியால 7 நிமிஷமோ 8 நிமிஷமோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு என்னால முடியல பிக் பாஸ், என்னால முடியல. ரிலாக்ஸ் சாண்ட்ரா, ரிலாக்ஸ், உங்களால பண்ண முடியும், கண்டிப்பா பண்ணுங்க. இன்னும் நேரம் ஸ்டார்ட் ஆகல, அப்பவும் மறுபடியும் எது சொல்ற, நேரம் ஸ்டார்ட் ஆகல, நீங்க பயப்படாம பண்ணுங்கன்னு உடனே அடுக்குறாங்க. அப்புறம் பிரஜின் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு பாத்தீங்களா, நான் மொத்தமா உள்ளேயே பாத்துட்டு போயிருவோம் போலயே. இன்னொன்னு அந்த குழந்தைங்க கிட்ட என்ன பிடிச்சிருந்ததுன்னா, நல்ல ஜாலியா நல்ல பரபர ஆக்டிவா இருந்தாங்க. எஸ் சூப்பரா இருந்தது. ஆமா. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்த உடனே குழந்தைங்க கட்டி பிடிச்சோன்னே உண்மையாலுமே ஓகே வர்த்துடா பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் தான் பிரஜின் கிட்ட, ஐ மீன் சாண்ட்ரா கிட்ட பிரஜின் நிறைய விஷயம் சொன்னாரு. ஒரு சில விஷயங்கள் 1 hourல போட்டாங்க, ஒரு சில விஷயம் கட் பண்ணிட்டாங்க. அதை நான் சொல்லணும்னு விரும்புறேன். எடுத்த உடனே என்ன கேட்டார்னா, நீ வா உன்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு என்ன கேட்டார்னா, நீ சொன்னல வெளியில போய் பாரு, நீ ஏன் எலிமினேட் ஆனன்னு உனக்கு புரியும்னு சொன்னல,
நீ எதுக்காக சொன்னன்னு எனக்கு தெரியும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ம். சொல்லிட்டாரு, மனுஷன் சொல்லிட்டாரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல நீ இந்த நினைக்கிற திவ்யா மாதிரி. விஷயம் இதெல்லாம் அதுவும் சொன்னாரு. அதே மாதிரி திவ்யா உன்னை பத்தி யார்கிட்டயும் எங்கேயுமே பின்னாடி தப்பா பேசல. திவ்யா கிட்ட பேட்ச போயிட்டியா இல்லையா அப்படின்னாரு. அவங்க தலையாட்டின மாதிரி ஒரு அதாவது ஃபுல்லா ஆகல, பட் தலையாட்டினாங்க, பேட்ச போயிடு, அதான் நல்லது அப்படின்ற மாதிரி ஒன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, நீ ஒரு விஷயம் நினைச்சல, அதுக்காகலாம் எலிமினேட் ஆகல. அப்புறம் திவ்யா கிட்ட எதுக்கு தேவையில்லாம கோச்சிக்கிற பண்றேன்னு போது, இல்ல நான் நினைச்சேன் நீ வந்து என்ன மட்டும் தும்பிக்கணும், அவ கூட தொடரணும், அவ கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்தல, அதை வச்சு உனக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்திருக்குமோ? பிரதர் சிஸ்டரா தானே 2 பேர் பழகணும். அதுல ஏன் மத்தவங்க வெளியில நினைக்க போறாங்க? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீ அதே நினைக்கிற சொல்லிட்டாப்ல எதுவுமே அப்படியே. ஆமா சொன்னார். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீ அந்த மாதிரிலாம் யோசிக்காத. அதுக்கப்புறம் ஏன் அழுதுகிட்டே இருக்கிற, தனியா வந்து வெளியில படுக்கிற, அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு இடத்துல போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பசங்க, குழந்தைங்க, ஸ்கூல் விஷயம் அப்படி இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் இன்னொரு விஷயம் என்ன பேசினார்னா, நீ ஏன் கனி விஷயத்துல வந்து கனியை வந்து அந்த மாதிரி சொன்ன? கனி அப்படி நினைச்சு பண்ணவே இல்லை. அவங்க எதுக்கும் அந்த பாட்டை பாடினாங்க, நீ அதை வச்சுட்டு கனி கிட்ட ஒரு பிரச்சனை பண்ற. கனி சாரி கேட்க வச்சுட்டால என்ன வீக்கெண்ட்ல? ம். ஆமா நீ கேட்டல்ல, ஆமா நான் சாரி கேட்டேன், நீ கேட்டு கேட்டல. பிரச்சனையே கிடையாதுன்னாப்ல. சாரி சாரி, கேட்டு அதுக்கு தான் அவர் சொன்னாரு. இந்த மாதிரி ஷோல வந்து ஒரு இஷ்யூக்கு சாரி கேட்டு கடந்து போறது நல்லதுதான். அப்படி எனக்கு இன்னைக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஏன்னா பிரஜன் நிறைய இன்டர்வியூல அவங்க ஒய்ஃபை சேவ் ஒரு பக்கம் பயங்கரமா சேவ் பண்ணாலுமே, இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, திவ்யாவோட ஒரு ஃபேஸை உடைப்பேன் வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னாரு. ஆ. ஆனா அப்படியே நேர் ஆப்போசிட்டா வீட்ல வந்து, திவ்யா அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீ ஏன் இவ்ளோ திங்க் பண்ற, அப்படி திவ்யாக்காக பேசுது, கனி மேல உனக்கு ஏன் இவ்ளோ கோவம், கனி கிட்டலாம் ஏன் இப்படி பண்றேன்னே கேட்டாரு. இப்போ ஆமா. 1 ஹவர்ன்னு வரும்போது சிலது கட்டாயி வரும். ஆனா 1 ஹவர் பார்த்த எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மனுஷன் பயங்கரமா உள்வாங்கி, அதே மாதிரி இது ஒண்ணு சொன்னாரு. ஏன் வெளியில வந்து படுத்த? இல்ல எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது, நாய்ஸா இருந்தது. இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் இது இருக்கு. நீ அதெல்லாம் பிரேக் பண்ண முடியாது. சவுண்டா தான் இருக்கும். நம்ம 2 பேரும் ஒண்ணா இந்த வீட்ல இருக்கும்போதே சவுண்ட் இருந்திருக்கு. அப்பல்லாம் நம்ம தூங்கி இருக்கோம்ல. ஆமா. இப்பயே நீ இத பண்ற தப்பு. ஓகே. அண்ட் இந்த வீட்ல உள்ளவங்க யாரும் உன்ன ஒதுக்கல. நீ தான் அவங்கள ஒதுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ற. பின்னாடி போய் நிறைய காசிப் பேசுற. ஆமா. நிறைய பேர் தப்பா பேசுற. ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணாத. இந்த வீட்ல நிறைய தப்பு நடக்குது. அந்த தப்பு நடக்கும்போது வாய்ஸ் அவுட் பண்ணு. ஆமா. அந்த தப்புக்காக வாய்ஸ் அவுட் பண்ண தவிர்த்து, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து நீ பண்ற. பார்வதியோட கேம் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்ற. கிடையாது. பார்வதி கேம்லாம் ஹைல தான் இருக்கு. நீ மத்தவங்கள சொல்லிட்டு உன் கேம தான் ஃபுல்லா விட்டுட்ட. இல்ல. மத்தவங்க எல்லாம் உன்னை தாண்டி ரைஸ் ஆகி போயிட்டாங்க. நீ கீழே இறங்கிட்ட. 2வது ஃபர்ஸ்ட் வந்த 1 வீக்ல இருந்த சாண்ட்ரா என்ன சாண்ட்ரா தெரியுமா? இப்போ அந்த சாண்ட்ராவே காணோம். ம். டைட்டிலுக்காக கேம் விளையாடாத. ஆ. ட்ரூவா நல்ல கேம் விளையாடிட்டு வான்னு சொன்ன அந்த அட்வைஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. நான் சத்தியமா எதிர்பார்க்கல. வெளியிலேயே இவங்க வீட்டுக்காரர் இவ்ளோ சப்போர்ட் பண்றாரு. உள்ள போயும் நீ தான் கரெக்ட்னு சொல்லுவாரு. நீ பண்ணு இந்த கேமே விளையாடு அப்படிலாம் சொல்லுவாருன்னு நான் நினைச்சேன். பட் உள்ள போய் ரொம்ப நிதானமா அவங்க ஒய்ஃப் கிட்ட எப்படி பேசினா அது கன்வே ஆகுமோ, அழகா அவங்க செய்த தவறுகள்லாம் சொல்லி 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 ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்த ஆமா. மாதிரி தோணுச்சு எனக்கு. அது பயங்கர ஆமா. பிரில்லியண்டான ஹேண்ட்லிங்க. பிரஜின் மேல சீரியஸா நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன கருத்து வச்சோம், என்னென்ன விமர்சனம் பண்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டா, இன்னைக்கு பண்ண விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மரியாதை கூடுச்சு அவர் மேல. என்ன வேணா அவர் சப்போர்ட் பண்ணிட்டோம். நம்ம என்ன நினைச்சோம் இந்த இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, இப்ப நம்ம இன்டர்வியூல பார்க்கும்போது என்ன தோணுச்சு? இவர் ஆமா. வீட்டுக்குள்ள போகும்போது ஓவரா கண்டிப்பா சப்போர்ட் சப்போர்ட் பண்ணாப்ல தாங்க பண்ணுவாரு. இவர் விட்டே கொடுக்க மாட்டாருங்க அப்படின்னு நினைச்சோம்ல. பட் இல்ல. அப்படியே நேர் ஆப்போசிட்டா நீ என்னென்ன பண்ற, ஏது பண்ற, இது தவறு, இது தவறு, நீ இத பார். இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. சாரி கேட்டா என்ன தப்புன்ட்டாரு. சூப்பர்ல அது. ஆமா. அப்ப கூட சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, அவ சாரி என்ன கேட்க வச்சுட்டால. ம். அப்பதான் சொன்னாரு, இந்த ஷோல சாரி கேட்டு நவந்து போறது கரெக்ட் தான், ஒன்றும் தப்பே கிடையாதுன்ட்டார். ஸோ அண்ட் கனி மேல எந்த தப்பும் கிடையாது. நீ ஏன் கனி அப்படி யோசிக்கிற, கனியை ஏன் இவ்வளவு வெறுக்கிறனே கேட்டார். ஆமா. கனியையும் கூட்டு போய் தனியாவும் பேசிட்டாப்ல. சாரி ஆமா, மனசு அந்த வச்சுக்காதீங்க. குழந்தைங்க வந்து நாங்க போக மாட்டோம் பண்ண மாட்டோம்னு அழுதுட்டு இருக்கும்போது கனிக்கிட்ட போய் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுதாங்க மேட்ரு. அவங்கள சார்ந்தவங்க பண்ற மிஸ்டேக்ஸ்க்கு இவங்க போய் மன்னிப்பு கேட்டு ஒரு சமாதானம் படுத்துறாங்க. அப்ப கனிக்கு அது எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆமா. வீக்கெண்ட்ல சாரி கேட்க வச்சுட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப சாண்ட்ராவோட கனி வந்து பேசுறாங்க. நல்ல ஒரு 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 அளவுக்கு ஒரு டீசெண்டா போற நேரத்துல அவங்க கணவன் இதை பார்த்துட்டு வந்து கனிக்கு ஆறுதல் கொடுக்கும்போது கனிக்கு ஆஹா சூப்பர், அவரு இவரும் கூட இருந்து நம்மள பார்த்திருக்காரு, இவரு புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்ல கனிக்கு. ஆமா. ஸோ பிரஜின் வந்து இன்னைக்கு பக்கா ஜென்டில்மேன் மூவ் பண்ணாரு இந்த வீட்ல. கேமையும் தாண்டி ஒரு ஜென்டில்மேன் மூவா இருந்தது. ஸ்மார்ட்டா செமையா. ஸ்மார்ட்ன்றது வந்து நான் எப்படி சொல்றேன்னா கூர்க்கமா சொல்லல, அதான். தெளிவா அழகா என்ன கரெக்டான அட்வைஸ்
தன் ஒய்ஃப்க்கு கொடுக்கணுமோ அதை அழகா கொடுத்தாரு. ஆனா ரொம்ப நல்லாவே இருந்தது ஆமா ஆக்சுவலா. எனக்கு என்னன்னாக்கா இத ஃபோர்ஸா போய் சொல்லியிருந்தாலும் சாண்ட்ரா உடஞ்சிருப்பாங்க இல்ல அழுதுருப்பாங்க கோவப்பட்டிருப்பாங்க. அதை எவ்வளவு நேக்கு போக்கா சொல்ல முடியுமோ அவ்வளவு நேக்கு போக்கா சொன்னாங்க தெரியுமா? இன்னொரு விஷயம் போச்சுங்க. என்னன்னா, அச்சு நீ போயிட்டியா? நீ போன பிறகு ரம்யா போனோன்னு எனக்கு பேசவே ஆள் இல்ல. அதுக்கு சூப்பரா இவர் கேட்டாரு. நான் உனக்கு ரம்யாவை எத்தனை வருஷமா தெரியும்? நீ ரம்யாக்காக இங்க வந்த, ரம்யா போனதுக்கெல்லாம் இது பண்ற? நான் போன இது பண்ண பரவாயில்ல, ரம்யா படம்லாம் பண்றேன், நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இனிமே நீ அழுவே கூடாது, அழுகன்றதே நான் உன் ஃபேஸ்ல பார்க்க கூடாது. பசங்களை வச்சும் சொல்ல வச்சார், அம்மாவை அழுவ வேணாம்னு சொல்லுங்க. பிக் பாஸும் சொல்ல வச்சார், அம்மா எப்படி கேம் விளையாடுறாங்க, நல்லா விளையாடுறாங்க, உங்க அம்மா அழுவுறாங்களே, அம்மா அழுவுறாங்க, அழுவ கூடாதுன்னு போகும்போது சொல்லிட்டு போங்க. பிரஜின் சொல்றதா இருக்கட்டும், குழந்தைங்க சொல்றதா இருக்கட்டும், பிக் பாஸ் சொல்றதா இருக்கட்டும், திஸ் இஸ் டைம் ஃபார் சாண்ட்ரா டு சேஞ்ச். இந்த ஒரு வாரம் இருந்துட்டு எலிமினேட் ஆகிறதுக்கோ இல்ல இன்னும் 2 வாரம் அவங்க கடந்து போறதுக்கோ இந்த டைம் அவங்க சேஞ்ச் ஆயிடணும். இல்லைன்னா ஒண்ணுமே ஹெல்ப் பண்ண முடியாது. அண்ட் அந்த குழந்தைங்க போய் கேமரா கிட்ட வந்து ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். எனக்கு சத்தியமாங்க ஸ்மார்ட் குழந்தைங்க, நல்ல ஸ்மார்ட்டான குழந்தைங்க. ஒரு குழந்தை பிரஜின் மாதிரி, ஒரு குழந்தை சாண்ட்ரா, அதுல ஒரு குழந்தை பேர் ருத்ரா, மித்ரா, அவங்க வச்சிருக்க பாத்து மீனு குழந்தைங்க. அதுல ஒரு குழந்தை எனக்கு பசிக்குதுமா, மீனு மட்டும் சாப்பிட்டா, நான் சாப்பிடல, எனக்கு காரமா இருந்துச்சு சாப்பிடலன்னு அவங்க அம்மா வந்து அந்த சாப்பாடு ஊட்டி விட்டதா இருக்கட்டும். அந்த பாண்டிங்க நான் ட்ரூவா தான் பாக்குறேன். இதுல எங்கேயுமே விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. இட் வாஸ் நைஸ். பிக் பாஸ்மே ஓகே 5 மினிட்ஸ்ன்னு கொடுத்தாரு. அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுன்னு அழுததா இருக்கட்டும், அந்த நடு கேப்ல வந்து பார்வதிக்கு மேக்கப் போடுறதா இருக்கட்டும், சபரிக்கு மேக்கப். அண்ட் அந்த குழந்தைங்க ஒரு 2 விஷயம் நோட் பண்ணிச்சுங்க. பார்வதி கண்ணுல அடிபட்டது சபரியால தான் சொல்லி அந்த ஒரு குழந்தை சொல்லுது, உங்களாலதான் பார்வதி கண்ணுல அடிபட்டுருச்சு அப்படின்னு. அடுத்தது இன்னொரு குழந்தை சொல்லுது, அரோரா வந்து எங்க அம்மாவை கம்ஃபர்ட் பண்றாங்க, ஆனா திவ்யா நீங்க தான் அம்மா கிட்ட சண்டை போட்டு அழ வைக்கிறீங்க. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா மேல தப்பா திவ்யா மேல தப்பான்லாம் தெரியாது. அந்த நேரத்துல அவங்க அம்மா அழுவுறதுக்கு யார் காரணம்னு அந்த குழந்தை பாக்குது. தன் தாய் வந்து அழுவுறாங்களே, அப்ப யார் கூட டிஸ்கஷன்ல எங்க அம்மா அழுவுறாங்க அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்க திவ்யா இருக்காங்க. சோ அந்த குழந்தைக்கு வந்து மம்மி கரெக்டா ராங்கா கிடையாது, எங்க அம்மா அழுவுறாங்களே அதுக்கு காரணம் யார்? திவ்யா. அப்ப திவ்யா கிட்ட சொன்ன, திவ்யா என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் எங்கடி அழ வச்ச, உங்க அம்மா தாண்டி எங்கிட்ட சண்டை போடுறாங்க, சிரிச்சுக்கிட்டே. நைஸ். சோ குழந்தைங்க நோட் பண்றாங்க. அதை வந்து சாண்ட்ரா வந்து பசங்க வெளில போன பிறகு கூட பேசுறாங்க, ஐயோ என் குழந்தைங்க எவ்வளவு நோட் பண்றாங்க, இது பண்றாங்க, ரொம்ப பார்த்துதான் சில விஷயங்கள் பண்ணும். இந்த கான்ஷியஸ் இருந்திருந்தா இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் இவ்வளவு கேவலமான கேம் சாண்ட்ரா விளையாடி இருக்க கூடாது. மத்தவங்க பண்ண தப்ப சுட்டி காமிக்கிறது, மத்தவங்க வார்த்தை விட்டவொடனே இது வெளியில எப்படி போகும், பசங்க பாக்குறாங்க அதை பாக்குறாங்கன்னு சொல்ற சாண்ட்ராக்கு தான் விளையாடுற கேமையும் தானே குழந்தைங்க பாக்குறாங்க, தான் விடுற வார்த்தைங்க தானே குழந்தைங்க பாக்குறாங்க. ஸோ கவனமா இருந்திருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். நான் இந்த ஃபேமிலி, இந்த சாண்ட்ராவோட ஃபேமிலி இதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஷி ஹேஸ் டு அவேக். போதும் போதும், லெட்ஸ் கிவ் இட் அ ஸ்டாப் டு த ட்ராமா. உங்க வீட்டுக்கார் டைட்டிலுக்காக விளையாடாத, நீ ட்ரூவா விளையாடு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ டைட்டில் விஷயம் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயத்தான் சொன்னாரு, எனக்கு படம் கமிட் ஆயிருக்கு, ஜனவரியில இருந்து நான் ஷூட்டிங் போகிறேன், நான் சந்தோஷமா இருக்கேன். பாரு ஹேர் கட்லாம் பண்ணி இன்னைக்கு செம ஸ்மார்ட்டா இருந்தாரு பிரஜின் வேற. ஸோ அவ்வளோ பாசிட்டிவா வந்து கன்வே பண்ண விஷயங்கள் வந்து டாப் நாச்சா இருந்ததுங்க, செம்மையா இருந்தது. சீரியஸா அது மதர் லவ், அதுல வந்து ரிவ்யூஸ் தாய் அன்பு, அதுதான் சொல்றேன். தாய் நம்ம இதுல எனக்கு விமர்சனமே கிடையாது. எனக்குமே எனக்கு இந்த வயசுலயுமே எங்கனால எங்க அம்மா விட்டு இருக்க முடியாது. அம்மா அப்பாவை விட்டுட்டு கூட கொஞ்சம் இருக்கலாங்க, தாயை விட்டுட்டு இருக்க முடியாது. அந்த குழந்தைங்க கிளம்பும் போது கூட பாருங்களேன், அம்மா வாமா வாமா வாமா, அச்சா ரீல்ஸே 24 ஹவர்ஸ்ல அச்சா ரீல்ஸே பண்ணிட்டு இருக்கா, அச்சா என்ன அடிக்கிறான், இதை அடிக்கிறான். குழந்தை வந்து அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அண்ட் பிரெஞ்ச் கட்லாம் பண்ணி விட்டாங்க சாண்ட்ரா அந்த 24 ஹவர்ஸ்ல பிள்ளைங்களுக்கு. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் ட்ரூ லவ். இந்த ட்ரூ லவ்ல நம்ம வந்து இவங்க அழுது ட்ராமா, அது ட்ராமா, இது ட்ராமான்னு எனக்கு பேச இஷ்டம் கிடையாது. அண்ட் இதுல நான் ஃபர்ஸ்ட் டிக் மார்க் கொடுத்து சூப்பர்ப்பா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்றது பிரிஜினுக்கு தான். ஆமா, உண்மையாலுமே செம்மையா. இதனாலதான் நான் வந்து பிரஜின் கிட்ட டியூஷன் போகணுங்கிறது. ஹேண்டில் பண்ணாரு. நம்ம ஒரு விஷயம் பேசணும்ல, பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது பிரஜின் கொஞ்சமாவது ஹாப்பியா இருக்கட்டும் வெளியிலன்ட்டு, அததான் பிக் பாஸ் சொன்னார். பிக் பாஸ் நான் நல்லா இருக்கேன் பிக் பாஸ், என்ன கேட்க மாட்டீங்களா, நான் சந்தோஷமா இருக்கேன் பிக் பாஸ், நான் எப்படி இருக்கேன் அப்படி. அதான் நீங்க எப்படி இருப்பீங்க, பொண்டாட்டி உள்ள இருந்தா நீங்க வெளியில எப்படி இருப்பீங்க அப்படின்றது வந்து ஒரு ஃபன்னா ஒரு ஜாலியா போச்சு. அண்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஸ்டோரி நல்லபடியா முடிஞ்சது, நல்லா இருந்துச்சு, பிளிஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் இப்பயும் சொல்றேன், பிரஜின் அவர் கிடைச்சாருன்னா டியூஷன் தான் போகணும் அப்படிங்கிறது தான். நல்லா ஹேண்டில் பண்றாப்ல, பயங்கரமா ஹேண்டில் பண்றாப்லங்கிறது தான். அப்படியே நெக் பக்கம் ஹேண்டில் பண்றாப்ல, அதான். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷனலா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மாசா போனுச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எபிசோடு. நல்லா இருந்துச்சுக்கா.
மண்டே என்னதான் எனக்கு கடுப்பா போனாலுமே ஷோ வந்து கடுப்பாலாம் போல நல்லா. நாளைக்கு வேற ஒரு 3 ஃபேமிலிஸ் போகுது இல்ல, நான் சொன்னல காலையில கனி ஃபேமிலி போறாங்க, மத்தியானம் சபரியோட அம்மா போறாங்க, சாயந்தரம் வந்து வினோத்தோட ஃபேமிலி போறாங்க. அப்படின்னும் போது நாளைக்கு இன்னும் இமோஷன்ஸ் நிறைய பார்க்கலாம். என்னென்ன அட்வைசஸ், என்னென்ன இன்புட்ஸ் வருது, என்ன ஏது எல்லாமே ஒரு ஐடியா வரும்ல. ஸோ நாளைக்கு இந்த வீக் ஃபுல்லாவே நல்லா தாங்க இருக்கும், பார்க்கலாம். நல்லதான். எஸ் நல்லதா இருக்கும். ஓகே பார்க்கலாம். அது ரெடியா கமருதீன் ஆரம்பிச்சு விட்டுருக்காரு அப்படின்றத எனக்கு ஹாப்பியா தான் இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கும்போது. ஓகே தொடர்ந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேக்கா இன்னைக்கு ஷோ இது முடிஞ்சு நம்ம கமெண்ட்ஸ்க்குள்ள போலாமாக்கா? ரெடி போலாம். ஓகே ப்ரொடியூசர் ஜி கமெண்ட்ஸ் ப்ளீஸ். அண்ணாத்த கமெண்ட்ஸ். ஓகே பூங்கோதை சங்கு சுப்பிரமணியம் மணியன் 2741 சாண்ட்ராவுக்கு ஒரு தகவல் கொடுத்தாரே கவனிச்சிங்களா, பணப்பெட்டி எடுக்க சொல்லி. அது வரைக்கும் இருந்துட்டாங்கன்னா சாரி, அதை வேற நான் நோட் பண்ணேன். சாரி நான் மறந்துட்டேன். பணப்பெட்டி எதுக்கு எடுக்க சொல்றாங்கன்னா, அவருக்கு நல்லா தெரியும் டைட்டில் வின்னர் சாண்ட்ரா கிடையாது, டாப் 5 வரது கூட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால ரொம்ப ஸ்மார்ட்டா இப்போ அவங்க வேற சொல்லியிருந்தாங்களா, பண பிரச்சனை நிறைய இருக்கு, சாப்பாடு கூட இல்லாம நாங்க இருக்கோம், என் பசங்க இருக்காங்க அப்படின்னு சில செனாரியோ இருக்குல்ல. மேபி நீ அது வரைக்கும் போக மாட்ட, அதனால அது வரைக்கும் இருந்துட்டேனா, பணப்பெட்டி வரைக்கும் இருந்துட்ட, டாப் 5 ஏன்னா நீ ஜெயிக்க மாட்ட, டைட்டில் கிடையாது அப்படின்னு டைரக்டா சொல்ல முடியாது. ஸோ இன்டைரக்டா ஒய்ஃப்க்கு வந்து அந்த பணப்பெட்டி வைக்கிற வீக் வரைக்கும் இருந்துட்டேன்னா ஸ்மார்ட்டா தூக்கிடு அப்படின்றது தான் அவரோட பிளான். ஸோ அதனால மேபி அதுக்காக சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு பணம் தேவையும் இருக்குல்ல. ஆமா கண்டிப்பா அது சொல்லியிருந்தாங்கல்ல அவங்க கதையிலே ஆமா. சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால மேபி இது ஸ்மார்ட் மூவா தான் நான் பாக்குறேன். எப்படின்னா பரவாயில்ல நீ டைட்டிலுக்காக நில்லுன்னு சொல்லியிருந்தா என்னங்க இவரு இப்படி சொல்றாரு, எப்படிங்க அவங்க டைட்டில் ஜெயிக்க முடியும்னு நான் பேசியிருப்பேன். ஸோ அவருக்கே நல்லா தெரியுது, அவங்களுக்கே ஒரு விஷன் இருக்கும் யார் யாருக்கு வந்து சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு சான்ஸ் இல்லாத நேரத்தில் ப்ளஸ் நம்ம ஃபேமிலி ஃபைனான்ஷியலியாக பிரேக் டவுன்ல இருக்கும் போது ஆப்வியஸாக நம்மளுக்கு பணம் தேவையில்ல. ஸோ பெனிஃபிட் தானே. இந்த வாரம் காசு, இந்த வார பேமெண்ட்டை தாண்டி ஒரு பெட்டியில ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் வருதுன்னு போது ஏன் வேணாம்னு சொல்லணும். தட்ஸ் அ ஸ்மார்ட் மூவ் ஆக்சுவலி. அது ஸ்மார்ட் மூவ் தான். எஸ் ஓகே நெக்ஸ்ட் ஜி அனாதா நெக்ஸ்ட் டிஎஸ் சச்சஸ் 8FD Paru saying she needs to justify the things that happens in the house, but there is nothing to justify. She has done everything out of mind control. Really don't know what justification could convince. அதை தான் சொல்றேன். அவ்வளோ புத்திசாலியா இருக்கிற பாருவே வீட்டுல வந்து எல்லா கூத்தும் அடிச்சுட்டு இப்ப நான் உலகத்துக்கும் எங்க அம்மாக்கும் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும், இது டாக்குமெண்ட்ரியாவது, இது ஒரு டாக்குமெண்ட்னு அவ்வளோ அதுவுமே பிளான் அவங்களுக்கு யோசிச்சிருக்கு பாருங்க. நம்மளுக்கு எல்லாம் யோசனை வருமா? நான் இந்த மாதிரிலாம் இந்த டாக்குமெண்ட் ரேஞ்சுக்கெல்லாம் எந்த கண்டஸ்டன்ட்டும் யோசிச்சு இந்த வார்த்தையை விட்டுலாம் நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் பார்வதி தான் யூஸ் பண்றாங்க இந்த வார்த்தையை. சோ நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நீ ஒரு குட் புக்ஸுக்கு வரதுக்கு ஒரு ஜனங்க முன்னாடி உன் வீட்டாளுங்க முன்னாடி ஒரு பிளே பண்றதுக்கு கமருதனை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன் நான். யூ ஆர் ட்ரெயினிங் கமருதன் ஃபார் யுவர் பிளே. அதுதான் அதுக்கு தான் நான் சொல்றேன் கமருதீன் பாவம்ங்கறேன். நீங்க அதுதாங்க சொல்றேன். பட் இன்னொரு ஒரு இடத்துல கமருதீன் எப்பயோ பார்வதி அவாய்ட் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை அவரை வேற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதான் கமருதீன் மேல நானும் பிளேம் பண்றேன். அவரும் சும்மா இல்லையேங்க, அவரும் சேர்ந்து தானே ஒரு கொட்டம் அடிச்சாரு. பட் தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற நான். அதுதான்க்கா இப்ப வந்து ஒரு யாருமே பாசம் காட்டாத ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் மேல வந்து பயங்கரமா பாசம் காட்டுது அப்படின்னா பையன் உளத்தான் அது வந்து ஒரு மாதிரி பிளைண்டா நம்புவாங்க. அதுலயும் நிறைய ஃபேக்னஸ் இருக்கு, டிராமா இருக்கு. நீ உனக்காக என்ன தூக்குல கூட போட்டுடுவ, நீ என்ன வேணா என்ன பண்ணுவடின்னு சொல்றாரே கமருதீன். கமருதீனுக்கு தெரியுதே பார்வை பத்தி. அப்படி இருக்கும்போது உஷாரா இருக்கலாமேன்றேன். அப்போ தன் தேவைக்கும் பார்வதி கூட பழகிட்டு இப்ப மொத்த பழையும் தூக்கி பார்வதி மேல போட முடியாதுன்ற. உங்களுக்கு புரியுதா? ஈக்குவலா 2 பேர் மேலயும் தவறு இருக்குன்றது தான் என்னோட ஜஸ்டிபிகேஷன். அது ஓகே நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு நீங்க அவ்வளவுதான் மூணு பேச கூடாது, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கமெண்ட் போங்க. சரி Akshita Sailesh 4 Kamo wanted to talk outside but Paru stopped him. Forced discussions, blocked others fearing mind change, turned the game into love content, dominated him, everything scripted and controlled by Paru. என்னக்கா சொல்றீங்க? எஸ், அவங்க வந்து ஒரு அதான் சொன்னால ஒரு ட்ரைனிங் செக்ஷன்ல கமருதீனை வந்து நேத்து நைட் ட்ரைனிங் பண்ணணும்னு உட்காந்தாங்க. பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவர் அது மனசுல வச்சுக்கிட்டு காலையில 2 பேர் டிஸ்கஷன்ல அப்படியே பத்திக்கிட்டு பயங்கரமான அதான் சொன்னல கமருதீனோட இந்த ஃபேஸை பார்க்க கூடாதுன்னு தான் பார்வதியோட ஸ்ட்ராட்டஜியே பார்த்துட்டாங்க. சோ வேற வழி கிடையாது, சமாளிக்கணும் கமருதீனை. சோ சமாளிக்கிற மாதிரி என்ன பேசினா கமருதீன் கண்ட்ரோல் ஆயிடுவாருன்னு தெரியும், அதுக்காக பேசி சமாளிச்சது தான் அந்த கடைசி சினாரியோலாம். கரெக்ட் தான், அக்ஷிதா சைலேஷ் கரெக்டா தான் சொல்றாங்க. ஆஃப்டர் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் தட் ஒன் கேர்ள் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பசங்களோட அந்த ரக்டு கேரக்டர் தான் வெளியில வரும். நோ பூக்கி ஒன்லி பொறுக்கி அப்படின்னு இல்ல, பொதுவா அது யாருக்கு பொண்ணுங்களுக்கும் வச்சுக்கலாம். ஓகேப்பா அக்செப்டட்பா.
இல்லக்கா நெக்ஸ்ட் போங்கப்பா. நான் பொதுவா சொல்றேன். நான் எதுவுமே சொல்லப்பா, எல்லாமே ஓகேப்பா, சரி நீங்க எது சரி சொன்னாலும் சரி ஓகேப்பா. சரி. இன்னும் அக்ஷிதா இன்னும் கம்மிங் கம்மி வீக்ஸ் வீக் தான் இருக்கு. மணி பாக்ஸ் எடுக்கணும், டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் இருக்கு, மிட் வீக் எவிக்ஷன்ஸ் பிசிக்கல் டாஸ்க் வரணும், எந்த எமோஷனல் டிராமா லவ் கண்டென்ட் ஸ்டாப் பண்ணி ஆல் ஷுட் ப்ளே தர் கேம் நவ். என்னக்கா சொல்றீங்க? இல்ல இதுல டிராமாலாம் இருக்கும். அதாவது சுபிக்ஷாக்கு வந்து விக்ரம் சப்போர்ட் பண்றது, விக்ரம்க்கு சுபிக்ஷா சப்போர்ட் பண்றது, கமருதீன் பார்வதின்னு ஒன்று ஓடும். ம். அவங்க ஃபேவரட்ஸ்னு ஒரு விஷயம் போனோம். அண்ட் இன்னைக்கு நாமினேஷன்ஸ்ல வேற கமருதீனை தவிர எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க. ம். எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க. எல்லாருமே ஒரு ஒரு ரீசனை கொடுத்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கலாம் யார் யார் எப்படி கேம் விளையாடுறாங்க. இந்த வாரம் சுபிக்ஷாக்கும் அமித்துக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வெளியில போறதுக்கு. அண்ட் இட்ஸ் ஹை டைம் ஃபார் மீ டு சாண்ட்ரா வெளியில போறதுக்கும் இட்ஸ் ஹைலி சான்சஸ் இருக்கு. பட் ஓட்டிங்கை வச்சு பார்க்கும்போது அமித் அண்ட் சுபிக்ஷா மாதிரி தெரியுது. அண்ட் வி ஆர் இந்த மண்டே திங்கக்கிழமையில தானே இருக்கும். வி ஹேவ் a lot of time to think about it. அதனால நம்ம என்னன்னு யோசிப்போம். Yes, yes. அண்ட் ஸ்மார்ட் ஓரளவுக்கு என்ன கேட்டால் ஓரளவுக்கு ஸ்மார்ட் மூவ். என்ன கேட்டால் சில நேரத்தில் வந்து இந்த நாமினேஷன் வந்து மொக்க மூவாக தான் போச்சு. ஏன்னா ரிப்பீட்டட் ஓட்டிங்கே விழுந்தது சில பேருக்கு. ஆமா. அதுலேயும் மறுபடியும் இன்னைக்கு சிங்கிள் ஓட்டெல்லாம் கணக்கு பண்ணி பிக் பாஸ் ரீசன்ஸை சொல்லி கமருதனை தவிர்த்து மற்ற எல்லாருமே நாமினேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் எல்லாருமே வருவாங்க. அண்ட் கேப்டன்சிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. கமருதன் இந்த வாரம் கேப்டன் ஆயிட்டாரா, இன்னும் அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு இன்னும் ஒருத்தர் தான் போட்டியில் இது பண்ணி ஒருத்தர் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த இன்னும் ஒரு கேப்டன் தான். அதுக்கப்புறம் கேப்டன் கிடையாது இந்த வீட்டில். Yes. ஸோ இதெல்லாம் தாங்க சினாரியோஸ் இன்னைக்கு. Okay, next ஜி இருக்கு. Next ஜி. கார்த்திகா மகேஸ்வரன் 7052. We all thought that Sandra and family would steal the show today, but Kamruddin came out of syllabus and rocked the show. But lastல finishing சரியா layup. But lastல finishing ஆமா கரெக்ட் தான். நான் ஆக்சுவலா வந்து நானுமே 24 ஹவர்ஸ்ல செமையா இருக்கேப்பா, வாவ் இப்பதான்ப்பா இந்த பையனுக்கு புத்தி வந்திருக்கு, அடடா ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்து அப்படி கொஞ்ச நாள் சுத்தி வந்தேன். அட போயா இவனை புரியவே முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆமா ஏக்கா நான் சத்தியமா சொல்றேன், கார்த்திகா காமேஸ்வரன் ஜி உண்மைக்குமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர என்ஜாய் பண்ணேன். அந்த காலை அப்படி மேல தூக்கி போட்டுது நின்னதா இருக்கட்டும். அடுத்த பேபின்னு சொன்னோடனே சாவடிச்சு நீ எல்லாம் நீ ஐஸ்வர்யா ராய் உன்னை பேட் டச்ன்னு சொன்னாரு பாருங்க இன்னைக்கு. அதெல்லாம் வந்து ஐயோ பார்வதியை இவ்வளவு மொக்க பண்ண முடியுமா ஒரு ஆள் ஒரு ஷோல அப்படின்னா இது வரைக்கும் எஃப்ஜே விக்ரம் இவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா கமருதீன் வந்து இன்னைக்கு ஆக்சுவலா தரமான சம்பவம். ஆனா சில விஷயங்கள் ஓகே இட்ஸ் நாட் அக்செப்டபிள் பட் ஓகே. அதான்க்கா இப்ப என்ன மேட்டர்னா சரி விடுங்க அது. ஏன்னா அடுத்த கமெண்ட் போங்க. இவர் அப்படியே நின்னு அப்ப புடியிலேயே நிப்பாரு இவர் அப்படியே. இல்ல அப்படி இல்ல சூப்பு டப்பா எஸ்டி. ஓகே அக்கா இப்ப ஃபுல் எல்லாரையும் திவ்யா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இனிமே யாருக்கும் கேம் இல்ல. சோ கன்ஃபார்ம் பண்ணல வினோத் அண்ணா அண்ட் திவ்யா தான் டாப் 2ன்னு நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா என்னோட கணக்குல வினோத் வந்து டாப் 2. அந்த 2வது இடம் திவ்யாவா விக்ரமா இல்ல கமருதீனான்னு பார்க்கணும். இன்னொன்னு எப்பயுமே நம்ம பிக் பாஸ் சீசன்ஸ்ல எல்லாம் பார்த்திருக்கீங்க இந்த பெண்களோட விளையாடுற மனிதர்களை வந்து ஜெயிக்க வைப்பாங்க. ஆரவா இருக்கட்டும், அப்புறம் இன்னொருத்தர் வேற யாரு விஷாலா இருக்கட்டும். விஷால் எல்லாம் என்ன பண்ணாருன்னு டாப் 3 போன சீசன் கொண்டு வந்தாங்க. ஸோ கமருதீன் வந்து டாப் 2ல வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால பார்க்கலாம். இன்னொரு ஒரு வாரம் 2 வாரம் போட்டுமே, இன்னொரு ஒரு வாரம் போட்டுமே. அதுதான் இப்ப வந்து நீங்க சொன்னீங்க பெண்களை வச்சு ஒரு பெண் தான் விளையாண்டு இருக்கு கமருதீன் கிட்ட. ஓகே டூட். ஆனா நம்பாலும் போய் சரிஞ்சு கொஞ்சம் பண்ணிட்டார்ல டூட் சம்பவம் எல்லாம். அப்புறம் என்ன டூட் என்ன இருந்தாலும் டூட் மிஸ்டேக் நடந்தது ஒத்துக்கணும் டூட். ஓகே ஓகே பெர்சனலா கனெக்ட் ஆகுறாருக்கா கமருதீன் இப்ப வர அதனால சொல்றேன். அந்த மாதிரி கொஞ்சம் ஓகே தான் முடிஞ்சிருச்சு, கமெண்ட் முடிஞ்சிருச்சு, அதனாலதான் பேசினேன். தேங்க்யூ மக்களே ஃபார் வாட்சிங். நாளைக்கு 3 ஃபேமிலிஸ் உள்ள போது யார் யார் இன்ட் கொடுத்துட்டேன். ஒரு கமெண்டா போடுங்க. யா அண்ணா போடலாண்ணே. பிரேம மாலதி 4808 காமு ஃப்ரெண்ட் ஒருத்தன் காமு மாதிரி தான் இருக்கான், சென்ஸ் இல்லாம பேசுறான், அவன் வந்து பாரு விட கேம போட்டு உடைச்சு பிரிச்சு விட்டுருவான். என்னக்கா சொல்றாப்ல காமு ஃப்ரெண்ட் கமருதீன் ஃப்ரெண்ட் வந்து மேபி ஃபேமிலி வீக்ல வந்தாருன்னா அவர் கொஞ்சம் உடைச்சி எல்லாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அப்படி அவரு இன்டர்வியூலே பயங்கர ஃபயரா தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. பார்க்கலாம். முதல்ல அவங்க சிஸ்டர் போறாங்களா, அவங்க சிஸ்டருக்குமே சில அலிகேஷன்ஸ் இருக்கு. சிஸ்டர் போய் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்களா இல்ல அவங்க ஃப்ரெண்டு போய் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்களா, ஃப்ரெண்டுக்கு பயங்கரமான ஒரு
என்னடா பண்ணிட்டு இருக்க பைத்தியக்கார, கவனிச்சு விளையாட மாட்டியாடா, அந்த பொண்ணு ஒன்று வச்சு தூக்கி பந்து போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு, நீ இப்படி பண்றியேடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்களான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது தேர்ஸ்டே ஃப்ரைடே டைம்ல தான் இந்த பாரு ஃபேமிலி கமருதீன் ஃபேமிலியில ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க, ஒரு பயங்கரமான ஒரு ஃபயர் இருக்கணும்ட்டு. அதுக்கு முன்னாடி மற்ற ஃபேமிலிஸ் எல்லாம் முடிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 3 ஃபேமிலிஸ் எப்படின்னு பார்த்துருவோம். இந்த இமோஷன்ஸ் எல்லாம் எனக்கும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எஸ், ஆமா, நம்மளும் பார்க்கலாம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, பாப்போம் என்ன மாதிரி போகுது அப்படிங்கிறது. நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே, பூக்கியா பாக்குற ஆட்கள்லாம் இப்படி வேற வேற டைரக்ஷன்ல மாறும்போது நம்மளுக்கு சுவாரஸ்யமா இருக்குல்லக்கா, நல்லா இருக்குல்ல, ஒரே ஸ்லாங்ல போகாம நல்லா இருக்கு. என்ன மறுபடியும் போய் விழுந்துடுறானுங்க, அதான் பிரச்சனை. மாத்திக்கிடும் அப்படி பார்ப்போம். எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். என்னென்னலாம் இருக்குங்க சுவாரஸ்யமா பார்ப்போம். அப்புறம் ஃபேமிலி டாக்ஸ் இப்படியே நிறைய எமோஷனல் இருக்கும், நிறைய எமோஷனல் கண்டென்ட் இருக்கும். கர்ச்சிப் எடுத்துட்டு ஷோ பார்க்க உட்காந்துருங்கிறது ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும். ஓகேவா? ஏன்னா அழுகு அவ்வளவு வரும் அப்படிங்கிறது தான். நல்லா இருக்கு, நல்லது. ஃபீல் குட்டான அழுகைகள் தான்க்கா, நான் தப்பா சொல்லக்கா. நானு நல்ல ஒண்ணுமே சொல்லுங்க, நீங்க சொல்றீங்க, பேசுறீங்க, கேக்குறேன், அவ்வளவுதான். ஓகேக்கா. சோ நல்லா இருக்கும், பார்க்கலாம். சோ இன்னைக்கு ஷோ இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு 11 மணிக்கு வந்துருங்க, நம்ம ஃபேமிலில இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு நாங்க வந்துடுறோம், 11 மணிக்கு வந்துருங்க. அங்க ஃபேமிலி டாஸ்க பார்த்துட்டு நம்ம ஃபேமிலில அதை பத்தி பேசுறோம். ஓகே, இன்னைக்கு ஷோ இதோட முடிஞ்சு. நாளைக்கு நானும் அக்கா வந்து சந்திக்கிறது அபி, அக்கா அண்ட் ரெஜ்ரா தேம்பாவுங்க. ஓகே, ரெடி, டாடா, பை பை, see you, குட் நைட். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.